வீடியோக்குள்ள போகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் வீடியோ வந்து பிரைவேட் ஆயிருக்கும். இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, நான் தான் பிரைவேட் பண்ணி வச்சிருக்கேன். செபி நம்மள நெருங்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் செபி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஏதாவது சொன்னா கூட இஷ்யூ அனுப்புறாங்க. லாஸ்ட் 3 மந்த்ஸ் சார்ட் கூட காமிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டாக் பேர் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஸ்டாக் பேர் சொன்னால் கூட ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லா வீடியோஸும் பிரைவேட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம சேனல் ஷேடோ பேன் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீச் ரொம்ப கம்மியாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குது. அது காரணமும் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். பட் அது ஒரு இஷ்யூவே கிடையாது. அதுக்கு நான் எப்போதுமே ட்ரிவனாக இருந்ததே கிடையாது. நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு பேக்கப் காண்டி இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த சேனல் என்னென்ன அப்லோட் பண்ணுறேனோ எல்லாமே நான் அதுலேயும் அப்லோட் பண்ணுவேன். ஜஸ்ட் இன் கேஸ் தான் இந்த சேனலும் கொஞ்சம் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்துகிட்டு இருக்கும். இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வீடியோக்குள்ள போங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய கை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வேதாந்தா அப்படிங்கிற கம்பெனி கிட்டத்தட்ட ₹16 டிவிடெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நேற்று ஸ்டாக் ஓப்பன் ஆகுது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ₹16 கீழே விழுந்த டிஸ்கவுண்ட் ஆகி தான் ஓப்பனே ஆச்சு. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்துச்சு. பட் அது மற்ற ஃபேக்டர்ஸ்னால. பட் ஓப்பன் ஆகும்போது ₹16 நெகட்டிவ் ஓப்பன் ஆனது அப்படிங்கிறது இந்த டிவிடெண்ட்னால தான். ₹16 டிவிடெண்ட்னால தான். இது வேதாந்தா அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் மட்டும் கிடையாது. எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே அந்த ஸ்டாக் எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டிவிடெண்ட் கொடுக்குற அமௌண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் அடுத்த நாள் ஓப்பனே ஆகும். வெயிட் வாட்? அப்போ டிவிடெண்ட் அப்படிங்கிறது உண்மை கிடையாதா? அது கிஃப்ட் கிடையாதா? ஃப்ரீ மணி கிடையாதா? நம்ம வச்சிருக்க ஷேர்லேருந்து ப்ரைஸை தூக்கி நம்மகிட்டே திரும்ப கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிட்ரலி இதுக்கு எஸ் அப்படிங்கிறது தான் டைரக்ட் ஆன்சர். பார்க்கறது லைட்டாக ஸ்கேம் மாதிரி தெரியும். பட் அது ஸ்கேம் கிடையாது. பட் ஒரு சின்ன அக்கவுண்டிங் ட்ரிக். வெறும் அக்கவுண்டிங் ட்ரிக் தான். ஒரு ரியல் மணி கிடையாது அப்படின்னா, எதுக்காக ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கணும்? இந்த டிவிடெண்ட் ஏன் மக்கள் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கிறாங்க? ஏன் ப்ரொமோட்டர்ஸ் ரொம்ப ப்ரௌடாக அதை ஃபீல் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறாங்க? ஏன் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கூட டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வாங்குங்க, டிவிடெண்ட்ஸ் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க? இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறதுனால எந்த பயனும் இல்லை அப்படின்னா, இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது எதுக்காக எக்ஸிஸ்ட் இருந்துகிட்டு இருக்கு? டிவிடெண்டோட பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ டிவிடெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு இல்லை டிவிடெண்ட் பற்றி அவ்வளோவா தெரியலன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப வேல்யூபிளான வீடியோ அது. அந்த மாதிரி வீடியோஸ் தமிழ் நீங்கள் நிறைய பேர் ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் யூடியூப் புஷ் பண்ணும். நீங்கள் இந்த மாதிரியோட ஃபர்தர் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டிவிடெண்ட்? ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கலோக்கியலாகவே சொல்கிறேன். இப்போ ஒரு கம்பெனி ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க. அது கட்ட வேண்டிய டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போக உங்களுக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட் இருக்கும்ல, பேட் இருக்கும்ல, அதை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னா, அதை வச்சு பெரிய ஃபியூச்சர் பிளான்ஸ் இல்லை, கேபெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற பிளான் இல்லை அப்படின்னா, இந்த பணத்தை சும்மா வச்சிருக்காம நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் அந்த கம்பெனியில் இருக்க எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்குமே ஒரு ஷேர் வச்சிருந்தா கூட அதுக்கேற்ற மாதிரி பணத்தை பிரித்து கொடுப்பாங்க ஷேரை. ஸோ அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு பேர் தான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிவிடெண்ட்கான ஸ்கேல் என்ன அப்படின்னா, டிவிடெண்ட் ஈல்ட் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடிசி அப்படிங்கிற கம்பெனி 3.5% டிவிடெண்ட் ஈல்டு வச்சிருக்காங்க. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஐடிசியில் நீங்கள் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்க எத்தனை தடவை டிவிடெண்ட் கொடுத்துருந்தாலுமே எண்ட் ஆஃப் த இயர் கிட்டத்தட்ட ₹3,500 டோட்டலாக நீங்கள் டிவிடெண்ட் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ₹1,00,000க்கு ₹3,500 3.5% ரிட்டர்ன்ஸ் டிவிடெண்ட் மூலமாகவே கிடச்சிருச்சு. ஷேர் ப்ரைஸ் பெருசாக மேலே போகலை அப்படின்னா கூட இதுதான் டிவிடெண்ட் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா, டிவிடெண்ட் பெர் ஷேர் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ். சில கம்பெனி டிவிடெண்ட் ஈல்டுலாம் பார்த்தீங்கன்னா 0.5% 0.4% வந்துகிட்டு இருக்கும். அவங்களாம் ஜஸ்ட் பேருக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ டிவிடெண்ட் 2% அட்லீஸ்ட் மேலே இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஹெல்த்தியான டிவிடெண்ட். சில கம்பெனிஸ் டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 8%, 12%. இப்போ இந்த வேதாந்தால பார்த்தீங்கன்னா 12% மேலே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கிடையாது. அது ஏன் அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேன். டிவிடெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இன்டெரிம் டிவிடெண்ட், இன்னொன்று ஃபைனல் இல்லைனா ஆனுவல் டிவிடெண்ட். இன்டெரிம் டிவிடெண்ட் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக அந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க கம்பெனிஸ் அப்போ கொடுக்குறது. ஆனுவல் இல்லைனா ஃபைனல் டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபைனான்ஷியல் எண்ட் அப்போ எல்லா கம்பெனிஸ்க்குமே ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அப்படிங்கிற ஒன்று நடக்கும். அந்த மீட்டிங்கில் அனௌன்ஸ் பண்ணுறது. லிட்டரலி பேர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட், மற்றபடி எல்லாமே ஒன்று தான், ஒரே மாதிரி காசு தான் வரப்போகுது. ஸோ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 3லேருந்து ஒரு 5 தடவை வரைக்கும் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக நம்ம கலெக்ட் பண்ணி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதோ அதான் டிவிடெண்ட் ஈல்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரு கம்பெனி நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க, ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ லிட்ரல் சென்ஸில் எந்தெந்த கம்பெனிலாம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கோ, நல்ல ஆப்ரேஷன்ஸில் இருக்கோ,
நல்ல கம்பெனியா இருக்கோ, அவங்கள தான் மோஸ்ட் டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ டிவிடெண்ட் பே பண்றாங்க அப்படின்னாலே, மோஸ்ட் அவங்க நல்ல கம்பெனியா தான் இருப்பாங்க. 90% மேல. பட் இதுலயுமே ஒரு சில எக்செப்ஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. 2013 அப்ப ஆல்மோஸ்ட் 40% டிவிடெண்ட் பேயிங் கம்பெனிஸ் ப்ராஃபிட்டே மேக் பண்ணல. கிட்டத்தட்ட கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க கேட்கலாம், ப்ராஃபிட் மேக் பண்ணா தான் காசே இருக்கும் டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. அப்ப எப்படி கடன் வாங்கிட்டு இருக்க கம்பெனி டிவிடெண்ட் பே பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, கடன் வாங்கி தான் டிவிடெண்டே பே பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ப்ளூ சிப் கம்பெனிஸ் இல்ல அசோசியேட் கம்பெனிஸ்லாம் கன்டினியூஸா ஒவ்வொரு வருஷமும் விடாம டிவிடெண்ட் பே பண்ணிருவாங்க. எந்த மார்க்கெட் சைக்கிளா இருந்தாலுமே. ஸோ இந்த ஸ்ட்ரீக்க பிரேக் பண்ணிறக்கூடாது. இந்த லெகசிய பிரேக் பண்ணிறக்கூடாது. இல்ல மக்கள் மனசுல இத்தன வருஷம் டிவிடெண்ட் குடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா, நெகட்டிவான இம்பாக்ட் கிரியேட் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, கடன் வாங்கியாவது டிவிடெண்ட் குடுத்துருவாங்க. கடன் வாங்கி நம்ம மொய் வைப்போம்ல கிட்டத்தட்ட அந்த மாரி தான். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் டிவிடெண்ட் பே பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் நல்ல கம்பெனி எடுத்துக்க கூடாது. அதனால தான் 90% அப்படின்னு சொன்னேன். டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃபேக்டர் தான். அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான விஷயம் நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த டிவிடெண்ட் குடுக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் மக்கள் மனசுல ஒரு நல்ல இம்பாக்ட் குடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இது மட்டும் தான் ரீசனான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப நம்ம திரும்ப இந்த வேதாந்தா ஷேர் பத்தி முதல்ல சொன்னேன்ல, அதுக்கு நம்ம வருவோம். இப்ப இந்த வேதாந்தா ஷேர் படி நமக்கு எவ்வளோ டிவிடெண்ட் குடுக்குறாங்களோ, ரியல் மணி நமக்கு கிரெடிட் ஆகுதோ, அந்த பணத்த நம்ம வச்சிருக்க ஷேர்ல டிடக்ட் பண்ணிருவாங்க, ரெட்யூஸ் பண்ணிருவாங்க அப்படின்னா, இந்த டிவிடெண்ட்ல எந்த அர்த்தமுமே இல்லையே. நம்மட்ட இருந்த பணத்த வாங்கி நம்மட்டயே டிவிடெண்டா குடுக்குறாங்க. நம்மளும் ஹேப்பியா ஃபீல் பண்றோம்னு தோணுதுல்ல. அப்புறம் ஏன் இந்த டிவிடெண்ட் 1 அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, 1 புரமோட்டர்ஸ் லிக்விடிட்டி. இந்த புரமோட்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க தான் கம்பெனி ஓனர்ஸ். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தினம் சேலரில வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு புரமோட்டர் இருப்பாங்களா ஓனர். இப்ப ரிலையன்ஸ் அம்பானி இருக்கார்ல, அவரு இந்த ரிலையன்ஸ் மூலமா எந்த ப்ராஃபிட்டும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது ஒரு லிஸ்டட் கம்பெனி. அது ஒரு பப்ளிக் கம்பெனி. ஸோ அவர் எப்படி சம்பாரிச்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த டிவிடெண்ட் மூலமா தான். புரமோட்டர்ஸ் இந்த டிவிடெண்ட் மூலமா தான் உங்க பணத்த லிக்விடேட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஏன்னா, அவங்க ஷேர்ஸ விக்கலாம் கூடாது. வித்தாங்க அப்படின்னா, புரமோட்டர் ஸ்டேக் குறையும். மக்களுக்கு இந்த கம்பெனி மேல நம்பிக்கை குறையும். ஸோ புரமோட்டர் ஸ்டேக்ஸ மோஸ்ட்டா விக்க மாட்டாங்க. ஏன்னா, கம்பெனி அவங்களோட தான். ஸோ இன்ஸ்டன்ட் அவங்க பணத்த கேஷ் ஃப்ளோ கொண்டு வரதுக்காக இந்த மாரி டிவிடெண்ட் குடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா சன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல வெறும் டிசிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமா மட்டும் 33,000 கோடி டிவிடெண்ட் மூலமா ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ஸ்டேக்ஸ விக்கல, ப்ராஃபிட் எடுக்கல. வெறும் டிவிடெண்ட் மூலமா 33,000 கோடி. 2வது ரீசன் என்ன அப்படின்னா, நேம் சேக். நம்ம டிவிடெண்ட் பே பண்றோம் அப்படின்னாலே நம்ம நல்ல கம்பெனியா தான் இருப்போம். டிவிடெண்ட் பே பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட மக்கள்ட்ட குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதனால தான் ஒரு சில ப்ளூ சிப் கம்பெனி கூட ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல ஒரு குவார்ட்டர்ல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட, கடன் வாங்கியத டிவிடெண்ட் பே பண்ணிருவாங்க. 3வது கவர்ன்மென்ட் கம்பெனிஸ். எல்லா கவர்ன்மென்ட் கம்பெனிஸுமே நல்லா டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. இருக்கிறதுல அதிகமான டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் கம்பெனிஸ் தான் இருந்துகிட்டு இருக்கும். ஷேர் மேல போகுதோ இல்லையோ, டிவிடெண்ட் ஈல்டு நல்லா இருந்துகிட்டு இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கவர்ன்மென்ட்க்கு இந்த டிவிடெண்ட் மூலமா ஒரு அமேசிங்கான கேஷ் ஃப்ளோ உள்ள வந்துகிட்டு இருக்கு. கவர்ன்மென்ட் ட்ரெஷர்ல எவ்வளோ பணம் வருது தெரியுமா? டிவிடெண்ட் ஈல்டு மூலமா ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல ஆல்மோஸ்ட் 85,000 crores. இன் கம்பேரிசன் நம்ம கவர்ன்மென்ட்டோட பட்ஜெட்டே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 20,00,000 கோடி தான் இருந்துச்சு. ஸோ 20,00,000 கோடி தான் பட்ஜெட்டே. பட் அதில கிட்டத்தட்ட 1,00,000 கோடி அவங்க டிவிடெண்ட் மூலம் மட்டும் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா, எவ்வளோ கேஷ் ஃப்ளோ உள்ள வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் கவர்ன்மென்ட் கம்பெனிஸ் டிவிடெண்ட் அதிகமா பே பண்ணுவாங்க. ஷேர் பிரைஸ்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா, அந்த ஷேர் அவங்க விக்க போறதே கிடையாது. 4வது ஐடிசி மாரி மெச்சூர்டு கம்பெனிஸ். இந்த மெச்சூர்டு கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்ட ரீச் பண்ணியிருப்பாங்க. அங்க இருந்து பெரிய எக்ஸ்பான்ஷன் எதுவுமே இருக்காது. பெரிய பணம் இன்வெஸ்ட் பண்ணாலுமே அதுக்கேத்த ரிட்டர்ன் வர அளவுக்குலாம் பெருசா குரோத் இருக்காது. ஸோ இந்த மாரி கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேர் பிரைஸ் மேல போகுதோ இல்லையோ, பெரிய மல்டி பேக்கரா மாறப் போறது கிடையாது. ஸோ நம்ம டிவிடெண்ட் மூலமா பணத்த மக்கள்ட்ட குடுப்போம். அது மூலமா இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, டிவிடெண்ட்ட ப்ராப்பரா பே பண்ணிட்டுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி சொல்லலாம். ஐடிசி உங்களுக்கே தெரியும். பல வருஷமா டிகேட் கணக்கா ரூ. 200 அப்படிங்கிற அந்த பிரைஸ்லயே சுத்திட்டு இருந்தது. மீமாவே மாறிடுச்சு. ஸோ அந்த ஷேர் ஸ்டில் ஏன் மக்கள் வால்யூம் அதிகமா இருந்துட்டு இருந்தது அப்படின்னா, இந்த டிவிடெண்ட் ஈல்ட் நல்லா குடுத்ததுனால தான். 5த் ஒன் நோ பிக் ஃபியூச்சர் பிளான்ஸ் இல்லன்னா அசெட் லைட் கம்பெனிஸ். இப்போ இந்த ஐடி கம்பெனிஸ் இருக்குல்ல, இல்ல இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டா அசெட் லைட்டா தான் இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு பெரிய கேப்பெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரோ இல்ல பெரிய கடன் வாங்கி தான் கம்பெனி ரன் பண்ற மாரிலாம் இருக்காது. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்ல டாடா பவர், டாடா மோட்டார்ஸ் மாரி கம்பெனி எடுத்துக்கோங்க. இல்ல கேப்பிட்டல் அதிகமா தேவைப்படுற பவர் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க. இவங்கலாம் டிவிடெண்டே மோஸ்ட்டா பே பண்ண மாட்டாங்க. இல்ல ரொம்ப ரொம்ப கம்மியா எப்பயாவது பே பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இந்த மாரி கம்பெனிஸ்லாம் மோஸ்ட்டா கடன் வாங்கி தான் அவங்க ஆப்பரேஷனே ரன் பண்ணுவாங்க. அவங்க செலவே அதிகமா இருந்துகிட்டு இருக்கும். அவங்க ஆர்ஓசி, ஆர்ஓஇ நீங்க பாருங்க ரொம்ப கம்மியா இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த கம்பெனி டிவிடெண்ட் மூலமாலாம் பணத்த குடுத்து மக்கள் அட்ராக்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஆப்பரேஷன்ஸ ப்ராப்பரா பண்ணி, ப்ராப்பர் குரோத் காமிக்கணும். நெட் ப்ராஃபிட்ட கன்சிஸ்டன்ட்டா இம்ப்ரூவ் பண்றதுல தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர, டிவிடெண்ட் மூலமா மக்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நெனைக்க மாட்டாங்க. பட் இன்ஸ்டன்ட் இப்ப ஐடி கம்பெனிஸ் இல்ல எஃப்எம்சிஜிலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பணம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஐடி கம்பெனி எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்க போகுது? மேக்ஸிமம் எக்ஸ்பெண்டிச்சர் யாருக்கு போகுது அப்டின்னா, வொர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்க்கு தான். பில்டிங்க ரெண்ட் எடுத்துப்பாங்க. அதுல கம்ப்யூட்டர்ஸ் அவ்வளோதான் அவங்க செலவே.
ஸோ அங்கே டிவிடெண்ட் கண்டினியூஸாக ஒரு வருஷத்துல 4 தடவை விடாமல் கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் ஃபைனல் ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ல எஃப்ஐடி, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் கம்பெனி ப்ரொமோட்டர்ஸ்ட்ட இல்ல இந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல இந்த போர்ட் மெம்பர்ஸ்ட்ட ப்ரெஷர் குடுப்பாங்க. எங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வரணும். கொஞ்சம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி. இந்த பிரஷர்னாலே டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏஜிஆர் மீட்டிங்ல. இதுக்கு நல்லா டைரக்ட் எக்ஸாம்பிள் குடுக்க முடியாது. பட் இன்டைரக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம இன்ஃபோசிஸ் இருக்குல்ல, அந்த இன்ஃபோசிஸோட நாராயணமூர்த்தி இருக்காருல்ல, அவங்களோட டாட்டர் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 85 கோடி வெறும் டிவிடெண்ட் மட்டும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டேக்ஸ விக்கல, பெரிய பிசினஸ் ஆப்பரேஷன் பண்ணல. பியூர் டிவிடெண்ட். ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன் ஃபார் கம்பெனி அனௌன்சிங் டிவிடெண்ட். இதில் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா எந்த பாயிண்ட்லயுமே பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்டே இருக்காது. பப்ளிக் அப்படிங்கிற பேரே வந்திருக்காது. எல்லாமே ப்ரொமோட்டர் சென்ட்ரிக்கா இல்ல எஃப்ஐடி சென்ட்ரிக்கா தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இதனால தான் கார்பரேட்ஸ் மீடியா எல்லாருமே டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் மாதிரி காமிச்சுப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப நல்லதா அவங்களுக்கு வேணும். பட் அஸ் அ பப்ளிக் நம்ம அந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை வாங்கலாமே கேட்டிங்கன்னா, டிவிடெண்ட்காக மட்டும் ஒரு ஸ்டாக் நம்ம வாங்கவே கூடாது. பட் டிவிடெண்ட் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாக் டிஸ்கவுண்ட் இடத்துல லிஸ்ட் ஆகும்ல, அப்படியே ட்ரேட் ஆகவும் செய்யாது. ஒரு சில ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஷேர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த டிஸ்கவுண்டான பிரைஸை ஃபியூ வீக்ஸ்லேயே இல்லை ஃபியூ டேஸ்லேயே கூட சம்டைம்ஸ் மேட்ச் அப் பண்ணி மேலே போயிடும். ஐடி கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கோங்க, கன்சிஸ்டண்டாக டிவிடெண்ட் பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் அதுக்காக ஷேர் பிரைஸ் கீழே விழுந்துக்கிட்டேலாம் இல்லை. அந்த டிவிடெண்ட் கொடுத்தாலுமே அதையும் தாண்டி ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஸ்ட்ராங்காக இருந்தனால கன்சிஸ்டண்ட்டாக மேலே போயிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டிவிடெண்ட் பற்றின மித்து தான் உங்கள்கிட்ட நான் பஸ் பண்ணணும்னு நினச்சேன். டிவிடெண்ட் அப்படிங்கிறது மோசமும் கிடையாது, டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு அமேசிங்கான டூலும் கிடையாது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஒரு கிரே ஏரியா தான் அது. ஒன் திங் ஃபார் ஷூர் என்ன அப்படின்னா, டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ மணி கிடையவே கிடையாது. இந்த டிவிடெண்ட்லாம் இல்லாமல் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஒரு 10 ஷேரை எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறது, அதில் வெறும் 3 ரேஷியோஸ் வச்சு எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் என்ன மாதிரி ஷேர்ஸ் வாங்குறேன், எப்படி அனலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்விங் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸ்விங் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டி. நான் பண்ணுற ட்ரேட்ஸ் அண்ட் அனலைசிஸ் ட்ரான்ஸ்பரண்டாக போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் மார்க்கெட்டில் சீரியஸாக இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் ஸ்விங் கமெண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. வீடியோவில் டிவிடெண்ட் அப்படின்னா என்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த HTML புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான வீடியோ வந்து பார்க்குறேன். தென் பாய்.